புதிதாக மணமான இளம் தம்பதிகளுக்கு வாத்சாயனர் தனது காமசூத்ரா என்னும் நூலில் ஆண் பெண் இருபாலாருக்கும் உள்ள உடல் உறவு செய்யும் முறைகளையும் அதன் விளக்கத்தையும் விரிவாக கூறி அவர்கள் தங்கள் தாம்பத்திய வாழ்வை எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறியுள்ளார். அவற்றில் சிலவற்றை இளம் தம்பதிகளுக்காக நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். வாத்சாயனர் தனது நூலில் பெண்களுக்கே அதிக முன்னுரிமை தந்துள்ளார். திருவள்ளுவரும் தனது இன்பத்துப் பாலிலும் இதை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார். திருமண தம்பதிகள் வாத்சாயனரின் நூலையும் திருக்குறளின் இன்பத்துப் பாலையும் நன்கு படித்து தெளிவுடன் இல்லற வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். சுட்கஹா நிலை. உட்கார்ந்திருக்கும் நிலையில் ஆணும் பெண்ணும் சேருவதை சுட்கஹா நிலை என்று கூறுகிறார் வாத்சாயனர். பத்மா நிலை. பெண் இரு கால்களாலும் ஆடவன் கழுத்தை பின்னிக்கொண்டு இருக்கும் நிலையே பத்மா நிலை. இதில் பெண் ஆணின் தொடைமேல் உட்கார்ந்து தன் கால்களால் கணவன் கழுத்தை பின்னிக்கொண்டு உடல் உறவு கொள்ள வேண்டும். இது தொடர்ந்து செய்ய பயிற்சி சிறிது வேண்டும் என்றும் கூறுகிறார். கௌர்மா நிலை. இது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நேர் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருவர் வாதங்களும் ஒருவருக்கொருவர் மார்பில் பட்டுக்கொண்டு உடல் உறவு அனுபவிக்கும் நிலை. இதற்கும் நிறைய பயிற்சி தேவை. தோலித நிலை. இதில் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்து கொண்டு இருவர் மார்பையும் ஒருவருக்கொருவர் அழுத்திக் கொண்டு இதய துடிப்புடன் இருவரும் உடல் உறவு கொள்ளும் நிலை. சாந்தம்ச நிலை. இந்த நிலையில் பெண் ஆணின் தொடைமேல் உட்கார்ந்து பெண்ணிற்கு முழு இன்பத்தையும் கொடுக்கும் அளவிற்கு உடல் உறவு கொள்ளும் நிலை. நான் வாத்சாயனரின் ஒரு சில தாம்பத்திய வாழ்க்கை முறை பற்றியே சொல்லியுள்ளேன். வாத்சாயனரின் நூலை முழுதும் படித்து நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நலமுடன் வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.